ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில், காலை தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் திருவசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆண்டவருடைய வார்த்தை திருச்சபை, ஜெயம் பெறுகிற திருச்சபைக்கு, ஜெயம் பெறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை தருகிறார். நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நம்முடைய இருதயத்தின் வாசலை அவர் எப்பொழுதும் தட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிற இடம் நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயத்தை அவர் தட்டும் பொழுது நாம் கேட்டு திறக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். அவர் உள்ளே வருவதற்கான இடம் நாம் கொடுக்க வேண்டும். உலக பிரகாரமாய் நாம் அநேக காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறோம். இயற்கைக்கு இடம் கொடுக்கிறோம், செயற்கைக்கு இடம் கொடுக்கிறோம், ஆசைகளுக்கு, பல காரியங்களுக்கு நாம் நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கிறோம். ஒரு சமயம் சாது சுந்தர் சிங் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதர், இந்த தேவ மனிதர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பல இடங்களில் இயேசுவை பற்றி பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது அவருடைய குடும்பத்தார் அவருக்கு பல எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏனென்றால் அவர் ஒரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சர்தார்ஜி என்று சொல்லுகிற அந்த குடும்ப வழக்கத்தை சார்ந்தவர். அந்த குடும்பத்தில் பக்தியாய் இருப்பார்கள். அவர்கள் வேறு ஒருவரை தெய்வமாக அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மிக பக்தி உள்ளவர்கள். அவர்களுக்கு பல கோட்பாடுகள் இருக்கிறது. அந்த கோட்பாடில் அவர்கள் கவனமாய் இருப்பார்கள். இந்த சாது சுந்தர் சிங் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் இயேசுவை பிரசங்கிப்பதை அவருடைய குடும்பத்தார் விரும்பவில்லை. மாறாக அவருக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து விட்டால் அந்த மனைவி அவளை மாற்றி விடுவாள் என்று சாது சுந்தர் சிங்கோடைய சகோதரி அவர்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அவருடைய தகப்பனருக்கு அந்த ஆலோசனை சரியாக தோன்றுகிறது. உடனே திருமண ஏற்பாடு நடக்கிறது. இவர் சொல்லுகிறார், எனக்கு திருமணம் எல்லாம் வேண்டாம், நான் திருமணம் செய்து அவளோடு வாழ்க்கை நடத்த முடியாது, எனக்கு இயேசுவின் அன்பு தான் முக்கியம் என்றெல்லாம் சொல்லுகிறார். அதை கவனிப்பார் ஒருவரும் இல்லை. நான் சொல்கிறது செய்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெண்ணை பிடித்து திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணம் நடந்து முடிந்தது. அன்று ராத்திரியில் அந்த மணமகள் இவருடைய அறைக்குள் பிரவேசிக்கிறார். அப்பொழுது சாது சுந்தர் சிங் அவர்கள் ஒரு காரியத்தை அந்த மணமகளுக்கு எடுத்து சொல்லுகிறார். அவர் சொன்ன விஷயம் இதுதான். அவர் சொன்னார், என்னுடைய இருதய கதவு மூடியிருந்தது. அந்த இருதய கதவை ஒருவர் தட்டினார். அந்த இருதய கதவை திறந்த பொழுது அவர் உள்ளே வந்து விட்டார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்பொழுது என்னுடைய இருதயத்தில் அவர் நிரம்பி இருக்கிறார். உனக்கு நான் என் இருதயத்தில் கொடுப்பதற்கு இடமில்லை. தயவு செய்து என்னை உன் கணவனாக அங்கீகரித்து விடாதே. எனக்கும் உனக்கும் ஒத்து வராது. ஏற்கனவே என் இருதயத்தை ஒருவருக்கு நான் கொடுத்து விட்டேன். அவர் என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். உனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. தயவு செய்து என்னை மன்னித்து விடு என்று சொல்லி கேட்கிறார். அவளும் அழுது கொண்டே வெளியே போய்விடுகிறார். அவருடைய திருமண பந்தம் அங்கே முடிவடைகிறது.
அதோடு அவர் பல பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்ல புறப்பட்டு போகிறார். பல கிராமங்கள், பட்டணங்களில் ஊழியம் செய்கிறார். திபெத் என்கிற தேசத்தில் அவர் ஊழியத்திற்காக போய் பல ஆண்டுகள் அங்கே ஊழியம் செய்தார். திபெத், அதை சுற்றி இருக்கிற பட்டணங்களில் முக்கியமாக திபெத்தியருக்கு, அதாவது இந்த மாங்ஸ் என்று சொல்லுகிற புத்த துறவிகளுக்கு அவர் அதிகமாய் சுவிசேஷம் அறிவித்து ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு விளங்க பண்ணினார். பின்பு அவர் எப்படி இறந்தார் என்று இதுவரை எவருக்கும் தெரியாது. அவருடைய புத்தகத்தில் அவர் பல அனுபவங்களை அவர் எழுதியிருந்தாலும் அவருடைய இறப்பை குறித்து இதுவரை எவருக்கும் அவர் எங்கே போனார், எங்கே இறந்தார், எப்படி இறந்தார் என்றெல்லாம் ஒன்றும் தெரியாது. அது தெரியாமலேயே இருக்கிறது. ஒரு மனிதனுடைய இருதய கதவை இயேசு தட்டும் பொழுது அவன் அந்த இருதய கதவை திறந்து விட்டால் இயேசு அந்த இருதயத்துக்குள்ள வருவார். அவன் சொல்றான், நான் வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். சில இலை போட்டு சோறு சாப்பிடுவாரா, இலை போட்டு கூட்டு வச்சு சாப்பிடுவாரான்னு கேட்பாங்க. அப்படி இல்லை. அது வசனம். அவர் அவனுக்கு வசனத்தை கொடுக்கிறது. அவருடைய துதியை அவர் அங்கீகரிக்கிறது. அவருடைய போஜனம் என்ன தெரியுமா? வேதத்தில் சொல்ல இருக்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சிம்சோன் பிறப்பதற்கு முன்பு, சிம்சோனுடைய பிறப்புக்கு முன்பு அவருடைய தகப்பனார் அவருடைய தாயாரோடு ஒரு தூதனானவர் இடைப்பட்டு, உனக்கு ஒரு மகன் இப்படி பிறப்பார் என்று சொல்லி முதல்ல அவங்க தாயார்கிட்ட சொல்கிறாரு. அதற்கு பின்பு அவங்க கணவனாரும் தாயாரும் ஒன்றாக இருக்கும் பொழுது மீண்டும் அவர்களை சந்தித்து சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் உமக்கு ஒரு போஜன பதார்த்தத்தை தர வேண்டும், நீர் காத்துரும் என்று சொல்லி அவருக்கு ஒரு வெள்ளாட்டை அடித்து ஆணத்தை எடுத்து கொண்டு வந்து அப்பத்தையும் ஆணத்தையும் கொண்டு வந்து கொடுத்த பொழுது அவர் சொன்னார், அந்த பாறையில் அப்பத்தையும் ஆணத்தையும் அந்த பாறையில் வைத்து அப்பத்தின் மேல் அந்த ஆணத்தை ஊற்றுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அந்த மனிதன் போய் அப்படியே செய்தார். அப்பத்தை அந்த பாறையின் மேல் வைத்து அதன் மேல் ஆணத்தை ஊற்றின பொழுது தேவ தூதனானவர் ஒரு காரியத்தை சொன்னார், அதிசயம் விளங்கும் என்று. அது போஜன பலி. அந்த போஜன பலி அவர் எப்படி எடுத்துக்கொண்டார் என்றால், அவருடைய கையில் இருந்த ஒரு குச்சியினால், கோலினால் அதை தொட்டார். அப்பொழுது அதிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த புகையில் அவர் ஏறி போய்விட்டார் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. He disappeared. அந்த புகையின் நடுவில் அவர் மறைந்து போனார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது போஜன பலி. அவர் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார். நம்முடைய இருதயத்தில் இயேசு வரும்பொழுது அவருக்கு என்ன ஆகாரம் தெரியுமா? நாம் துதிக்கிற துதியும் நாம் ஆராதிக்கிற ஆராதனையும் தான் அவருக்கு சுகந்த வாசனையான பலி, போஜனம். அதுதான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. இரண்டாவது, அவர் நமக்கு தரக்கூடியது மன்னா. தேவனுடைய வார்த்தையை நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவது தான். அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அவன் நல்ல துதித்து கர்த்தரை உயர்த்தும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே வெளிப்படும். அந்த வார்த்தை அவனை பலப்படுத்தும். அந்த வார்த்தை அவனுக்கு தெம்பையும் திராணியையும் பலத்தையும் தரும். இதுதான் அவர் நமக்கு கொடுக்கிற போஜனம். நாம் உண்ணுகிற அந்த போஜனம், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற அந்த போஜனம். இந்த காலை வேளைகள் நம்மை குறித்து, நம்முடைய வாழ்வில் நமக்கு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை மிக தெளிவாக வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். We should listen the word and we should know what the word says about. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவாய் நாம் அறிந்து கொண்டால்
நாம் வேறு எந்த விஷயத்தை சிக்கிக் கொள்வதில்லை. சிலர் சொல்லுவது போல அவர் இருதயத்தில் வந்து இலை போட்டு போஜனம் உண்ணுகிறது அல்ல. அதுக்கு நான் பல வேத ஆதாரங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். சமயம் வாய்க்குமே ஆனால் ஆண்டவர் வேறொரு செய்தியில் அதை குறித்து இன்னும் தெளிவாய் உங்களோடு கூட பேச விழைவாராக. ஆமேன், ஆமேன்.